வாக்காளர்களுக்கு வணக்கம். 5 முனை போட்டி இருந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அமமுக தேமுதிக ஒரு கூட்டணி, மக்கள் நீதி மையம் தலைமையில் ஒரு கூட்டணி, வழக்கம் போல் நாம் தமிழர் தனியாக நின்று அது ஒரு அணியாக மொத்தம் 5 முனை போட்டி கடந்த தேர்தலில் நம்ம சந்திச்சோம். திமுக கூட்டணியில் 12 கட்சிகள் இருந்துச்சு. அந்த 12ல் மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, ஃபார்வர்ட் பிளாக்கு, தமிழக வாழ்வுரிமை கழகம் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, இதெல்லாம் திமுகவோட சின்னத்திலேயே நின்னாங்க. அது இல்லாமல் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இந்த கட்சியெலாம் போட்டிட்டுச்சு. மொத்தம் 234. இதை டிஎம்கே 173 தொகுதியில் அவங்க வேட்பாளரே நின்னாங்க. 188 தொகுதியில் மொத்தம் அவங்க கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்து உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க. காங்கிரஸுக்கு 25 சீட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, இவங்களுக்கெல்லாம் 6 சீட்டு, மதிமுக இவங்களுக்கும் 6 சீட்டு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு 3 சீட்டு, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடுத்தது அதிமுக கூட்டணி. அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்துச்சு. இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்திலே போட்டிடுச்சு. அது இல்லாமல் ஒரு சில சிறிய கட்சிகள், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, தமுக, புரட்சி பாரதம், இந்த மாதிரி கட்சியெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய சின்னமான இரட்டை இலையிலே நின்றுச்சு. அப்படி 191 தொகுதி இரட்டை இலையிலையும், பாட்டாளி மக்கள் கட்சி 23 தொகுதியிலையும், பாரதிய ஜனதா 20 தொகுதியிலையும் போட்டிட்டு. அது கடைசி நேரத்தில் தேமுதிக வேற எங்கேயும் சேராமல் கடைசி நேரத்தில் அமமுக கூட சேர்ந்து அமமுக, தேமுதிக, எஸ்டிபிஐஏ, ஏஐஎம்ஐஎம் இந்த 5 கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அதில் அமமுக 165 தொகுதியிலையும், தேமுதிக 60 தொகுதியில், எஸ்டிபிஐ 6 தொகுதி, ஏஎம்ஐஎம் 1 தொகுதி அப்படின்னு போட்டிட்டாங்க. தொடர்ந்து இது போன்ற அரசியல் செய்திகளுக்கு ஓட்டர்ஸ் ஐடி தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.